நம்ம மாடி தோட்டத்தில் அவரைக்காய் பலவிதமான அவரைக்காவை பார்க்க போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஊதா பார்டர் அவரை எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கொடுக்கறது காய்கறி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, வாழைப்பழத்தூள் கரைசல், அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது தான் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் அவரைக்காய் பார்த்திங்கன்னா சீசன் டைமில் போட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுங்க, நல்லா வளரவும் செய்யுங்க. இதுக்கு நான் பூக்கள் பூக்கிறதுக்கு மீன் அமிலமும் தேமோல் கரைசலும் கொடுத்தேங்க. நல்லா எவ்வளோ கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கொடி மாதிரி நான் சின்ன ஒரு சாதாரண பந்தல் தாங்க போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நன்மை இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் B1 நார்ச்சத்து இருக்குது. அது தவிர எளிய கொழுப்புக்களை குறைத்து, கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை நோய்களை தடுக்குங்க. இதய நோய் ஏதாவது இருந்தால் தடுக்குங்க. அது தவிர ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்குங்க. இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ப்ரெஷரு, சுகரு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவரைக்காவை சாப்பிட்டோன்னா நமக்கு நன்மை தருங்க. செரிமான பிரச்சனைக்கு தீர்வுங்க. ஏன்னா இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையை தீர்க்குங்க. அது தவிர எலும்புங்களை பாதுகாக்குங்க. ஏன்னா கால்சியம் இருக்குங்க, மெக்னீஷியம் சத்தும் இதில் இருக்குது. அந்த மாதிரி எலும்பில் தசைங்க ஏதாவது வலிச்சாலும் அதை இது உதவுங்க. இந்த அவரைக்காய் எடைக்கு ரொம்ப குறைக்க இது சரி செய்யுங்க. ஏன்னா கலோரி குறைவாக இருக்குங்க, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எடையை குறைக்குங்க இது. அது தவிர இது விட்டமின் C இருக்குங்க. அதனால் C இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இது பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லதுங்க. இது மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த அவரைக்காய். நான் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ அவரைக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். ஊதா பார்டர் அவரை கிடச்சிருக்கு, பச்சை பார்டர் அவரை கிடச்சிருக்கு. அது தவிர இது பார்த்திங்கன்னா பச்சை பார்டர் யானைக்காத அவரை, இந்த மாதிரி அவரைகள் கிடச்சிருக்குங்க. இது புரோட்டீன் இருக்குங்க. அதனால் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை சீராக்கி செரிமான பிரச்சனையை மேம்படுத்துங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. மூக்குத்தி அவரையும் கிடச்சிருக்கு பாருங்கள். அதுவும் பாருங்கள் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அதுவும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய நன்மை இருக்குங்க. இந்த மூக்குத்தி அவரைன்னு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைக்கு தீர்வுங்க. அது தவிர இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு, முனையை கட் பண்ணிவிட்டு சமைச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மூக்குத்தி அவரை அதுவும் பல ஊதா கலரில் இருக்குங்க, பச்சை கலரில் இருக்குங்க. யானைக்காத அவரை நான் இந்த வாட்டி முதலாக வளர்க்குறேங்க. யானைக்காத அவரை இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொத்துங்க. இப்படி நம்ம 2 செடி வச்சோன்னா வீட்டுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். கொடி மாதிரி போட்டு நான் குட்டி பந்தலில் எவ்வளோ காய் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோ கிடச்சிருக்கு. இது நம்ம சாம்பாரில் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு சாதாரண பார்த்திங்கன்னா மண் கலவன்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தவிர அந்த கவரில் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு தெரியுங்களா. அந்த மாதிரி மண் கொஞ்சமாக வச்சு நான் நடுவில் கொஞ்சம் மண்ணை போட்டு பிளாஸ்டிக் தவிர போட்டு தாங்க இவ்வளோ செடியை வளர்த்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அவரை கிடச்சிருக்கு எனக்கு. நீங்களும் தாராளமாக வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஊதா பார்டர் அவரை கிடச்சிருக்கு, பச்சை பார்டர் அவரை கிடச்சிருக்கு. எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அவரைங்க 4 விதமான அவரை கிடச்சிருக்கு. மூக்குத்தி அவரை, யானைக்காத அவரை, ஊதா பார்டர் அவரை, பச்சை பார்டர் அவரை, இந்த மாதிரி 4 வகையான அவரை கிடச்சிருக்குங்க.
இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரைன்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க. ஊதா பார்டர் அவரை நார்ச்சத்து காய். அது பார்த்திங்கன்னா ஏபிசி இருக்குது. இது எடையை குறைக்குதுங்க. ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இது இவ்வளோ காய் எனக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. நீங்களும் பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அவரைக்காங்க, 4 விதமான அவரைக்காங்க. மூக்குத்தி அவரை, யானைக்காது அவரை, ஊதா பார்டர் அவரை, பச்சை அவரை கிடச்சிருக்குங்க. 0% நான் வளர்த்துருக்கேன். எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். நம்ம டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக இருக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த இப்போ மூக்குத்தி அவரைன்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துது. ஊதா பார்டர் அவரை விட்டமின் ஏ, சி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. எடையை குறைக்கிறவங்களுக்கு சிறந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய நன்மை இருக்குங்க இந்த அவரைக்காயில். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.